சுற்றுச்சூழலை பாதுகாக்க பயன்படும் சிஎன்ஜி ஆட்டோக்களுக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்துள்ளனர். மாற்றத்தை விரும்பும் ஓட்டுநர்கள் இருந்தும் எதிர்வினை காட்டும் அதிகாரிகளின் மெத்தன போக்கிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் விஜயானந்த் நேரலையில் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கண்டிப்பா சிகாபரி, அதாவது ஒரு 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 மாநிலத்தில் ஒரு போக்குவரத்து வேகமாக வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் மாசுக்களும் அதிகமாக மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பாக மாசுக்கள் வாகனங்கள் மூலியமா வரக்கூடிய புகையில மாசுக்கள் அதிகமாக ஆகுது, வளிமண்டலத்தில் பாதிக்குது அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் மத்திய அரசு கடந்த 2022ஆம் ஆண்டே அதாவது சிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இவி அப்படிங்கிற விஷயத்தையும் அறிமுகம் செஞ்சு ஒவ்வொரு கார் உரிமையாளர்களுக்கும் இருசக்கர உரிமையாளர்களுக்கும் வலியுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி அப்படிங்கிற கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வாகனங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் வாகனங்கள் இயக்கப்பட்டிருக்கு. இந்த கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இயற்கைக்கு உபாதைகள் ஏற்படாத அளவில் அந்த 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 நேச்சுரல் கேஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, வாகன ஓட்டிகளுக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லை. அதாவது பெட்ரோல் டீசலை விட மிக மிக குறைவான கட்டணத்தில் வாங்க முடியும். அதே போல அந்த வாங்கக்கூடிய ஒரு லிட்டருடைய அந்த கிலோமீட்டரும் அதிக அளவுக்கு பயன்பெறும் வகையில தான் இருக்கும். அந்த மாதிரி சேலம் மாவட்டத்தில் தற்போது பாத்தீங்க அப்படின்னா கணக்குக்கு வந்த 7000 ஆட்டோக்கள் இப்ப சேலம் மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. அனுமதி இல்லாமல் 2000 ஆட்டோக்கள் ஓடுது. ஆக ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்தில் 9000 ஆட்டோக்கள் இயங்கிட்டு இருக்கு, பெட்ரோல் அண்டு டீசல்ல இயங்கிட்டு இருக்கு. இதுல மாற்று ஏற்பாடா இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சிஎன்ஜிக்கு மாறுகின்ற பொழுது சேலம் மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக போக்குவரத்து துறை சார்பாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த உரிமை வழங்குவதை மறுக்கப்பட்டு வர்றதுனால இன்னைக்கு சிஎன்ஜி ஓட்டு நினைச்சாலும் கூட ஓட்ட முடியாத அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இவங்க கடந்த 1 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வழக்கின் அடிப்படையில் தீர்ப்பின் அடிப்படையில் மூலமாகத்தான் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் 100 ஆட்டோக்கள் இயங்குறது. அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா 96 ஆட்டோக்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக 6 மாத காலம் போராடி தங்களுடைய அதாவது இயற்கைக்கும் பாதிப்பில்லை, பொதுமக்களுக்கும் பாதிப்பில்லை அப்படிங்கிற வகையில நீதிமன்றத்தில் போய் போராடி ஒவ்வொருவரும் உரிமை வாங்கின்ற நிலைமை தான் சேலம் மாவட்டத்தில் தொடர்கதையா கடந்த 2003 இருந்து இந்த தொடர்கதை போக்கு நடந்துகிட்டே இருக்கு. தற்போது வரை இந்த சிஎன்ஜி ஆட்டோக்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில தான் இருக்கு. இது தொடர்பாக ஆர்டிஓ ஆபீஸ்ல கேட்டோம் அப்படின்னா முறையான எந்த ஒரு பதில்களும் இல்லை, அரசாணைகளும் எந்த ஒரு அரசாணைகளும் வழங்கப்படல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் இந்த சிஎன்ஜி ஆட்டோக்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக நம்மளுக்கு தகவல் எப்படி கிடைக்குது அப்படின்னா, இது பஸ் ஓனர்கள் மற்றும் அதர் வாகன ஓட்டியிலிருந்து கையூட்டு பணமாக லஞ்ச பணமாக பெற்றுக்கொண்டு சாதாரண தொழிலாளியான ஆட்டோ தொழிலாளர்களுக்கு வஞ்சிக்கின்ற போக்கு தான் நடந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக பாதிப்படைந்த ஆட்டோ ஓட்டுநர் பாலாஜி நம்மோட இருக்காரு. அவர் நம்மகிட்ட சொல்ல போறாரு. சார் சொல்லுங்க, இப்போ அதாவது பொதுமக்களுக்கும் பயண கட்டணம் குறைவு, அதே போல இயற்கைக்கும் பாதிப்பு இல்லாத வகையில சிஎன்ஜி ஆட்டோ ஓட்டுறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஆட்டோ ஓட்டுநர் எத்தனை வருஷமா இருக்கீங்க? இந்த சிஎன்ஜி ஆட்டோ வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. 2010 இருந்து ஆட்டோ பெர்மிட் நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த 2010 இருந்து நாங்க எல்லாருமே தினம் கலெக்ஷனுக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறோம். தின கலெக்ஷன்னா நான் ஒரு 20 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். நான் கலெக்ஷனுக்கு தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஓட்டிட்டு இருக்கும்போது இப்ப சிஎன்ஜி வண்டி எங்களுக்கு சிஎன்ஜி மைலேஜுக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் சௌரியமா இருந்து டீசல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது சரி நம்ம வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்மிட்டுக்கு போகும்போது இங்க பர்மிட் சேலம் மாவட்டத்தில் 2010 இருந்து பர்மிட் நிறுத்தினால சிஎன்ஜிக்கும் உங்களுக்கு பர்மிட் இல்ல அப்படின்ட்டாங்க. இதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு நாங்க போகும்போது இது ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கி தான் நீங்க பர்மிட் வாங்கணும்
அப்படின்னாங்க. சரி ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு வந்துடும் அப்படின்னு பார்த்தா இந்த ஹைகோர்ட் ஆர்டர் வர்றதுக்கு 3 மாசம், இங்க இவங்க அதை கன்சிடர் பண்றதுக்கு 3 மாசம், கிட்டத்தட்ட 6 மாசம். இந்த 6 மாச காலமா வந்து நான் வந்து வண்டி வந்து ஓட்டல. 6 மாச காலமா வந்து எனக்கு வாழ்வாதார பிரச்சனை வந்து நான் வெளியில இருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடை வாங்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நான் வண்டி போட்டதுல வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் கடை வந்தது. அதாவது வாழ்வாதாரத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் நாங்க வந்து சிஎன்ஜி வண்டிக்கு போகும்போது எங்களுக்கு எளிய முறையில் அவங்க அந்த பர்மிட்டை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து நாங்களாம் தினம் வந்து கூலிக்கு ஓட்டுறவங்க, தினம் எங்களுக்கு வருமானம் வரணும், அதை வச்சு எங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு போகணுங்கும் போது இவ்வளோ கிரிட்டிக்கலாக எங்களை கொண்டு போய் 6 மாதம் 7 மாதம் வந்து இவங்க பர்மிட்டை தராமல் இல்லை நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் வந்து இப்படி தான் நீங்கள் வரணுங்கும் போது நாங்கள் பெரிய சிக்கலில் சிக்கிக்கிறோம். ஏன் வந்து அந்த பர்மிட்டை கொடுக்க மறுக்கிறோம்? ஏன்னா இயற்கைக்கு வந்து பாதிப்பு இல்லாத வகையில தான் வந்து மத்திய அரசாங்கம் வலியுறுத்துது சிஎன்ஜியா மாறணும், எல்லாருமே வந்து நேச்சுரல் கேஸுக்கோ இல்லை எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கோ மாறுங்க, பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைங்கன்னு சொல்லி தான் இந்த சிஎன்ஜி திட்டத்தை வந்து வலியுறுத்திருக்காங்க. ஆனா இதில் வந்து சேலம் மாவட்டத்தில் மட்டும் என்ன விதிவிலக்கா இருக்கு, என்ன காரணமா இருக்கு? மத்திய அரசாங்கம் வழிகாட்டுதல் வந்து சரியான வழிகாட்டல் தான். ஏன்னா சிஎன்ஜிக்கு வரும்போது தான் எங்களுக்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல்ல இருந்து எங்களுக்கு எல்லாமே சரியா இருக்குன்னு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் சேலம் மாவட்டத்தில் அவங்க ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச பதில் வந்து 2010 வந்து பஸ் முதலாளிகளும் ஆடியோ ஆபீஸும் சேர்ந்து நடத்தின மீட்டிங்கில் ஆட்டோக்கள் பெருகிடுச்சு அப்படின்னு நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்தினாங்க. அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து 15 ஆண்டு காலமா வந்து அவங்க பர்மிட்டை ரிலீஸ் பண்ணவே இல்லை. தொடர்ச்சியா வந்து இன்னமும் அதே பதில தான் சொல்றாங்க. அதனால எங்களுக்கு பர்மிட் கிடைக்கிறது இல்லைங்க. ஆனா நாங்க வந்து இப்ப சிஎன்ஜி வச்சு ஓட்டுறதுனால எங்களுக்கு நடக்கிற பெனிஃபிட் என்னன்னாக்கா மக்களுக்கு வந்து குறைந்த கட்டணத்துல எங்களால ஓட்ட முடியுது. எங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிறனால அதாவது மினிமம் சார்ஜா வந்து நாங்க 80 ரூபா வாங்குறோம். இப்ப மற்ற ஆட்டோக்கள் எவ்வளவு வாங்குறாங்க? மற்ற ஆட்டோக்கள் வந்து அவங்களுக்கு அந்த மைலேஜ் எல்லாம் கிடைக்காதனால அவங்க 150 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. நாங்க மினிமம் சார்ஜ் வந்து 80 ரூபால இருந்து ஆரம்பிக்கிறோம். சிஎன்ஜி ஆட்டோ ஓட்டுநர்கள் இப்ப 100 பேர் நாங்க வண்டி எடுத்திருக்கிறோம். நாங்க எல்லாருமே வந்து ஒரு பிக்சட் அமௌண்ட் 80 ரூபா, மினிமம் 80 ரூபாங்கிற வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் 80 ரூபா வாங்கி தான் நாங்க சர்வீஸ் கொடுக்குறோம். மக்களும் சந்தோஷம் தான் பண்றாங்க. வண்டி வந்து அதிர்வு இல்ல, நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த வண்டியில. எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு, மக்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. உடல் சிரமம் இல்லாம அவங்க வந்து பயணிக்கிறாங்க. அதாவது பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் பயணம் செல்வதும் அதே போல நம்ம இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத இந்த சிஎன்ஜி வாகனத்தை வேண்டுமென்றே தன்னுடைய சுயநலத்திற்காக போக்குவரத்து அதிகாரிகள் அனுமதி வழங்காமல் இருப்பதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. அதாவது என்னன்னா 150 ரூபாய் வாங்கக்கூடிய இடத்துல 80 ரூபாய் மட்டுமே வந்து மினிமம் சார்ஜாக வாங்கி, அதாவது குறைந்த கட்டணத்தில் நிறைவான பயணத்தை செய்யக்கூடிய எந்த ஒரு இயற்கை பாதிப்புகள், இயற்கை அபாயங்கள் இல்லாமல், இயற்கைக்கு மாறாக இல்லாமல் இயற்கையோடு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத இந்த சிஎன்ஜி ஆட்டோக்கள் மீண்டும் மீண்டும் அந்த அதிகமாக வந்தால் ஒழிய அதிகமாக அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த ஆட்டோ தொழிலாளர்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா போக்குவரத்து அதிகாரிகள் வேண்டுமென்றே சுயநல போக்கோடு தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. சூரியமுத்து. சேலத்தில் சிஎன்ஜி ஆட்டோக்களுக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய அனுமதி மறுப்பதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி விஜயானந்த்.